தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவசர மாநில செயற்குழு கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்றது. பல தீர்மானங்களை வைத்து இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். வருகிற தேர்தலை முன்னிட்டு எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம் என்ற கருத்துக்களையும் பரிமாறி இருக்கின்றோம். அதே மாதிரி தவாக இறப்பு நிகழ்ச்சிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய காஞ்சிபுரத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி மாலிக் அவர்கள் இறந்து விட்டார்கள். அதற்கும் நினைவஞ்சலி செலுத்திவிட்டு பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நடத்தப்பட்ட கூட்டம்தான் இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டம். இன்னும் கேள்வி கேட்கலாமே, போயிடலாமே. அஞ்சே தீர்மானம் தான் போட்டிருக்கோம். கொடுத்துருங்க. தூத்துக்குடிக்கு சம்பவத்துல குழு வந்து பாஜக அனுப்பல, இந்த சம்பவத்துக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த இதுக்கு? தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட் அப்படி சொல்லுங்க. தூத்துக்குடி சம்பவம் நானும் என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இதுக்கு வந்து குழு பாஜக அனுப்பல, இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க வந்து டிடிவி இப்போ வந்து கேள்வி இருக்கு. அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் அந்த அம்மா தான் அந்த நீதிபதியாக இருந்தாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாக சொன்னாங்க. அதிகாரிகள் செய்த தவறு தான், அதனால தான் ஃபயர் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த அதிகாரிகள் யார் என்பதை அரசு கைது செய்யலை. அப்போ அந்த கமிஷன், ஒன்மேன் கமிஷன் எதுக்காக அரசு போடுது? அவங்க இதுதான் தவறு, அதிகாரிகள் செய்த தவறு, காவல்துறை அதிகாரிகள் தான் தப்பு பண்ணிக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சட்டமன்றத்திலேயே வாசிட்டாங்க, முதலமைச்சர் வாசித்தாங்க. ஆனால் யாரையுமே கைது பண்ணலை. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஏட்டையோ ஒரு எஸ்ஐயோ அவங்க 2 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டாங்க. ரிவோக் பண்ணி மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் கரூர் சம்பவத்திலையும் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க. அவங்க நீதிபதி கரெக்டாக செய்தாலும் கூட அரசு என்ன செய்யும்? அதுக்கும் யோசித்து பாருங்க. இதுக்கும் ஒன்றும் பண்ணலை. அப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறதுனால அது மேலே நம்பிக்கை இல்லை. பாராளுமன்ற எம்பிக்கள் குழு அனுப்புனதுல பாஜக உள்நோக்கத்தோடு இதில் செயல்பட்டு இருக்குங்கிறத டிடிவி தினகரனை குற்றம் சாட்டியிருக்காரு. அவருடைய குற்றச்சாட்டு அது. அவர் சகோதரர் டிடிவி தினகரனுடைய அவருடைய குற்றச்சாட்டு. எந்த சூழ்நிலையில் அங்கே அமைக்கப்பட்டது, இந்த ஸ்டெர்லைட்டில் ஏன் அமைக்கலை அப்படிங்கிறத அந்த அரசு தான் சொல்லணும், இல்லாட்டா நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் முன்னேற்றலாம் சொல்ல முடியாது. அதை மத்திய அரசு தான் சொல்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? நாங்கள் ஏற்கனவே செயற்குழுல விவாதம் பண்ணோம். 2026 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக போட்டியிடும், கூட்டணியில் தான் போட்டியிடும். எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்கோம். எந்த கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் நாங்கள் அறிக்கலான் இருக்கோம். அது முற்றிலும் தவறு. எங்களுக்கு அது பொருந்தாது. நாங்கள் 2016 52 தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கோம். அது தெரியாமல் டைப்பிடிச்சவங்க தப்பு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், தேர்தல் கமிஷன் செய்தது இந்த விஷயத்தில் சரியல்ல, தவறு. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதற்கு மட்டும்தான் அந்த அவங்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர அவங்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் எதுலேயுமே கிடையாது. ஆனால் 2016 அவங்க உள்ளே சேர்த்துருக்காங்க, எடுக்க அதிகாரம் மாதிரி அவங்க சேர்த்துருக்காங்க. ஆமாம், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லுது, அவங்க தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரமே கிடையாது. அதனால் அது செய்தது தவறு. நாங்கள் இப்போ சென்னையில் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள் கொடுத்துட்டாங்க. டெல்லியில் போய் அதுக்கு ஒரு 30 நாள் டைம் இருக்குது. வேலையை போய் நாங்கள் பதிவு செய்வோம். அது நிச்சயமாக அது ஒன்றும் விஷயம், அது பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கல. நிச்சயமாக அதை ரத்து பண்ண முடியாது. பல செய்தியாளர் சந்திப்பில் வந்து திமுக காங்கிரஸ் பற்றி பல விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. 26 எலெக்ஷன்ல வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க காலங்கள் நெருங்கும் போது அறிவிப்போம். ஆமாம், திமுக காங்கிரஸ் வாய்ப்பே இல்லை, மீதி இருக்கிறது பாஜக தான். பாஜக எடுத்துக்கலாம். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது தேர்தல் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தான். எப்போவுமே ஒரு கூட்டணி என்பது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது தான் கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள். எல்லா அரசியல் கட்சிக்கும் அதுதான் பொருந்தும். அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில் தான் நம்ம அதை முடிவெடுப்போம். இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றுங்க, சும்மா தான். சார், விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு
முன்னெடுத்து வர்றாரு, அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிஷ்டவசமானது. அது நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒரு நேர்மையான அதிகாரியை நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி, உங்கள் பத்திரிகை துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலியில் எஸ்பியாக இருந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் அவர் நேர்மையான அதிகாரி, யாருக்கும் வளைந்து போகிறவர் இல்லை. அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டார், நீதி நேர்மை அவர் தான், அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க, அஸ்ராக்கார் ஐஜியை போட்டிருக்காங்க. அதனால் விசாரணை நல்லபடியாக நடக்கும். ஆனால் சகோதரர் விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை என்னென்று சொன்னால், மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அன்றைய நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும். அவர் அங்கிருந்து சென்றது தவறு தான். அது எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும். ஆனால் பேர்க்கக்கூடாது. ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும். 3 நாள் கழித்தும் கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது. இதுதான் உண்மை. மத்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்படி செய்வது, அதாவது வாக்கு திருட்டுங்கிற ஒரு காங்கிரஸ் வச்சு குட்ஸ்டார்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. இந்தியா ஃபுல்லாக சொல்றாங்க, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சொல்றாரு, பேரணி நடத்துறாரு. தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சாத்தியக்குழு பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது ஒரு அரசியலுக்காக வேண்டி ஒரு பேசுறது தானே தவிர, அவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுறது அரசியலுக்காக வேண்டி பேசுறாரு. அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் வரும்போது தான் தெரியும். இப்போ தெரியாது. அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் மேலே பழிய போட்டிருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணாதான் நான் அதை ஏற்றுக்க முடியும். ப்ரூவ் பண்ணலையே. நான் தவறுன்னு சொல்றதை விட முடிவு தேர்தலை தான் சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. உங்க மேலே பழி போட்டிருக்காங்க, அவர் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யூகத்தில் பதில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். சபாநாயகர் சொல்றாரு தென் பிரச்சனையே இல்லை, சபாநாயகர் ஒரு கருத்து சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நானே ஏற்கனவே சொல்லுவேன். அது ஆர்டிஐல என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 6 ஆண்டுகள்ல 633 வழக்குகள் தென் மாவட்டங்கள் மட்டும் ஜாதிய வன்கொடுமைகளை பதிவாயிருக்குது. 11.5 கோடி இழப்பீடா தமிழக அரசு வழங்கியிருக்கு. ஸோ ஆர்டிஐல ஒரு கருத்தும் சபாநாயகர் கருத்தும் சொல்றது எப்படி பார்க்குறீங்க? சபானுடைய பார்வை அது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஐயில் போல வழக்குகள் இருந்து போட்டு 11 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான், இல்லைன்னா சொல்ல. அது எந்த சூழ்நிலையில் அந்த கொலை நடந்துச்சு, ஜாதிய கொலையா ஆணவ கொலையா என்பது உங்களுக்கு சமீபத்தில் நடந்தால் ஆணவ கொலை. உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணி கவின் கொலை ஆணவ கொலை. இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்மைதான், இல்லை என்று சொல்லுது. அவர் எந்த ஆங்கிளில் அதை சொன்னார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அவர் திமுகவில் இருக்கார், அப்புறம் திமுக பாதுகாம எதிர்பார்ப்பா, இது எப்படிங்க நீங்கள் சொல்லுது? அப்படி இல்லைல்ல. ஒரு அரசியல் கட்சியில் சபாநாயகரை பொதுவானவரை போடுறாங்க, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களில் ஒருத்தர் தான் போடுறாங்க. அப்போ அவர் திமுக தானே. இப்போ அவர் சபாநாயகர் தனியாக நிற்பாரா? நிற்க மாட்டாங்க, திமுக தானே. திமுகவை சார்ந்தவங்க திமுகவுக்கு தான் சாதகமாக சொல்லுவாங்க, அது தப்பு இல்லையே. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சியில் நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது தானே நியாயம், அதான நியாயம். அதுதான் அப்படி தான் சொல்லி. சம்பவத்துல பல்வேறு சதிகள் இருக்கிறதா நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க. அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி அரசு நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து கைது நடந்துட்டே இருக்கு. யூடியூப்ல ஒரு தகவல் பதிவு பண்ணாலும் கைது பண்றாங்க, சமூக வலைதளத்தில் பதிவு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன கேட்டால் யூடியூப்பை பூரா முடக்கணும்னு சொல்லுவேன். யூடியூப்னால தான் மக்கள் குழம்புறாங்க. தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புறது இந்த யூடியூப் பண்ணுறவங்க தான். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடில் இந்தியாவே உலகத்தையே அழிக்கிறது இந்த யூடியூப் தான். இந்த யூடியூப்பை ஸ்டாப் பண்ணாலே நாடு திருந்தும்னு நான் சொல்கிறேன். அவங்க தான் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி விடுறாங்க. அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு அதிகாரிகளை போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒருத்தன் அப்படி போடுறது, இவங்க இப்படி போடுறது, விளம்பரத்துக்காக வேண்டி போடுறாங்க. அது தவறு. விஜய் வந்து பாஜக தான் ஏக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சி டீம் அப்படிலாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு, அதான் சொல்லல, இப்போதான் சொல்லல, யூடியூப் தான் இதெல்லாம் புரளி கிளப்புறாங்க. அப்படியே அவர் ஏன் பாஜக திட்டுறாரு மேடையில்? இல்லை இல்லை, அவர் ஏன் திட்டுறாரு? அப்போ டேரக்டாகவே சொல்ல நான் ஆதரவுன்னு சொல்லிட வேண்டியதானே. அவர் அசைன்மெண்ட்டை எப்படிங்க வரும்? உங்களை திட்டிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் போடுறதா? அதை நம்மளா எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு. இல்லைன்னு அவர் தானே சொல்ல முடியும், ஒரு கட்சி தலைவர் தானே சொல்லணும். ஆமாம் நான் அவரோட தான் இருக்கேன்னு சொல்லணும். அவர் சொல்லவே இல்லையே. அவர் எல்லாத்தையும் இப்போ சகட்டு மாதிரி திட்டுறாரு. அது என்ன முடிவில் இருக்காருன்னு அவர் தான் சொல்லணும். கண்டிப்பாக போகுது. என்ன உங்களுக்கு சந்தேகம்? தொழில் வளம் இப்போ சிப்கார்டெலாம் வந்திருக்குல்ல, சிப்கார்டு வந்திருக்கு. மாநகராட்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்தையும் தோண்டி போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது தெரியும். எல்லாமே சீர் குலையாமல் நிரந்தரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்தை. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மின்வாரியம், போக்குவரத்து கழகம் இந்த இதெல்லாம் கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஓய்வூதியம் தரணும், இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க, அது உண்மைதான். இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி போக்குவரத்து துறை,
இந்த மாதிரி அவங்க போராடுறதுக்கு காரணம் அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அரசு கவனம் செலுத்துறதுனா அவங்க போராடினா தான் தெரியும். அதில் போராட்டத்தின் வாய அரசு கவனத்தை ஈர்ப்பு கொண்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. நவம்பர் மாதம் பருவமழை ஆரம்பிக்க போது சிட்டி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இருக்கிற 55 வார்டுமே பெரும்பாலான சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. சிட்டி பூரா இல்லை, தமிழ்நாடு பூரா அப்படி தான். மாவட்டத்தை பற்றி சிட்டிக்குள்ள ரொம்ப மோசமாக இருக்குது. நெல்லை கார்பரேஷனோட செயல்பாடுகள் எப்படி போகுது, என்ன சொல்லுங்கள்? கார்பரேஷன் மேயர்கிட்ட நான் நிறைய திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். கூடிய விரைவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செஞ்சுருவோம், தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வாக்குறுதியாக பொய்யாங்கிறத போக தான் தெரியும். அவருக்கு கொடுக்க அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன், சீக்கிரமாக முடிச்சிடுவேன். பாதாள சாக்கெல்லாம் நிறைய எங்களை தோண்டி போட்டிருக்காங்க. அந்த வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெண்டர் கால்பார் பண்ணி கொடுத்துட்டோம், வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு பத்திரிக்கை நான் செய்தி கொடுப்பேன். நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு சட்டமன்றமும் தமிழ்நாடு முழுவதும். அரசியல்னாலே அதுதானே சஸ்பெண்டாக இருக்கணும். அந்த முடிவை உங்களுக்கு அறிவிப்போம்னு சொல்கிறேன், சீக்கிரமாக அறிவிக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த இப்ப வைகோ அவர் வந்து உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிடல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை இப்போதான் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்றீங்க, அவர் மூத்த தலைவர், மூத்த அரசியல்வாதி, அவர் சிறந்த குணமடைந்து நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வர வாழ்த்துக்கள். அதிமுக 3 நான்கா பிரிஞ்சு இருக்கிறாங்களா சார்? ஒன்றிணைய வேண்டும் தான் பாஜக முயற்சி பண்றாங்க. அது வந்து 3 நாளுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைவர்னு இருக்கும்போது கிளையில் 2 பேர் பிரிஞ்சு போனால் அது அதிமுக சொல்லணும். இன்றைக்கு சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக தேர்தல் கமிஷனால் ஒப்புவிக்கப்பட்டது. அதனால அதிமுக ஒன்று தான். அதுலேருந்து 2 பேர் 3 பேர் பிரிஞ்சாங்கிறதுனால பிரிஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுத்துறாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். இன்றைக்கி என்டிஏவோட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அதுதான் இப்போ உண்மையானது தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. பிறந்த நாள் பிளவுபட்டுன்னு நீங்கள் முடிவெடுத்துறாங்க. இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் விரும்புறது தானே. மக்கள் எல்லாம் அதுதானே விரும்பும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தானே விரும்பாங்க. பிரிவுன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட இருந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா அது பிரிவு இல்லை, அவர் விட்டு விலகிருக்காருன்னு அர்த்தம். பிரிவுன்னு எப்படி சொல்லுங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அந்த விலகல்னால ஒரு பாதிப்பு கட்சிக்கு வராது. அவர் விலகல்னால கட்சிக்கு பாதிப்பு வராது. எப்படி சொல்றீங்க? அரசியல் கூட்டணி பிளவு என்பது வேறு, தனிப்பட்ட கருத்துல பிரிவுங்கிறது இது தனிப்பட்ட கருத்துல பிரிஞ்சது தான். இது பிளவு அல்ல, தனியா விலகிருக்காரு அவ்வளவுதான். ஆமா, ஆகலாம், ஆகாமல் இருக்கான். அது தனிப்பட்ட நபரை வந்து நீங்க விமர்சனம் செய்யக்கூடாது. தனியாக போயிருக்காரு, அவ்வளோதான். அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்கணும், இல்லை அவர்கிட்ட படைகள் இருக்கணும், இல்லாட்டா அவர்கிட்ட பெரிய மாசு இருக்கணும். அப்படிலாம் இல்லாதவங்கள நீங்கள் பேசக்கூடாது. அவங்க கட்சியில் இன்டர்னல் ப்ராப்ளம், அவர் வெளியில் போயிருக்காரு, அவ்வளோதான். நாளைக்கு சேர்ந்துருவார். ஒன்று நம்ம சேரலைன்னா அது அவங்க இஷ்டம் தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் என்பது அதிமுக ஒன்று தான். அது அவர் தான் சொல்லணும். யார் பிரிஞ்சாங்களோ சேர்ந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நன்றி.